டிவிகேவை தாண்டி தன்னுடைய அரசியல் விஷயங்களைய முந்தைய படங்கள்ல எங்கேயுமே டீகோட் பண்ணல. இந்த படத்துல கூட பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வர கிளிம்ஸ்ல ஜனநாயகம் கண்டிப்பா அரசியல் பேசக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும். இதுல வந்து ஒரு அரசியல் விஷயம் அல்லது வந்து டிவிக்கு ஏதாவது ஒண்ணு காட்டப் போறாரு. ஏன்னா நேத்து வெளியிட்டிருந்த அந்த போஸ்டர்ல கூட பார்த்தீங்கன்னா, ஒரு சூரியன் சன்செட் ஆகுற சூரியனுக்கு பின்னாடி இப்படி கைய வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த கையில வந்து டிவிகேன்னு பச்சை குத்திருக்குன்ற வரைக்கும் டீகோட் பண்ணிட்டாங்க. இப்போ இது ஒரு பியூர் போலீஸ் ஆஃபீசர். நான் இதான் வந்திருக்கிற கிளிம்ஸ்ல. இன்னும் இருக்கு அப்டேட்டு. இன்னும் நாட்கள் இருக்கு. ஒவ்வொன்னா வரதான் செய்யும். இது ஒரு பிறந்தநாள் ஸ்பெஷல். என்ன பெரிய வருத்தம் என்னன்னா, விஜயோடைய பிறந்த நாள் அது நடிகர் விஜயோடைய கடைசி பிறந்த நாள். அடுத்த பிறந்த நாள் அவர் சிஎம்மா இருக்கலாம், இல்ல பெரும் அரசியல் தலைவரா இருக்கலாம், எதிர்க்கட்சி தலைவரா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இதெல்லாம் மீறி விஜய் எல்லாரும் சொல்றது என்னன்னா, அந்த டெடிகேஷன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? ஒரே நோக்கத்துல, ஒரே கண்ணோட்டத்துல ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டா, அதிலேயே பார்க்கறது. நீங்க எஸ்.ஏ. சந்திரசேகர் கிட்ட ஒரு தடவ பேசிட்டு இருக்கும்போது தான் சொன்னாரு அது. அந்த டிசிப்ளின் வந்து எங்கேருந்து வந்ததுன்ட்டு வந்து நீங்க 1000 சொல்லலாம். அவர் வளர்ந்தது இவரால, அவர் வளர்ந்தது அவரால, இப்போ வந்து அவருக்கு புஷ்ஷியானது பின்புலமா இருக்காரு. ஆதவ் அர்ஜுன் அவர் வந்து வழி நடத்துறாரு. அப்புறமா அது நெறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இவருக்கு ஒரு அரசியல் ஆசை, இல்ல ஒரு அரசியல் தலைவராக ஒரு லீடர்ஷிப்க்கான குணத்தை, அதை தாண்டி ஒரு பண்பை வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் தாங்க. அவருடைய அப்பா தான் இது பண்ணாரு. என்னன்னா, கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு ஒரு படம் வந்து ஷூட்டிங் விஜிபி கிட்ட. விஜிபில அப்போ கேரவன்லாம் கிடையாது. விஜய வந்து ரோட்ல உட்கார வச்சு மேக்கப் போட்டாங்க. இவரு நம்ம சி. ரங்கநாதன் தான் டைரக்ஷன். இப்போ டிவி சீரியல்லாம் நடிச்சிட்டு இருக்காரு. படங்கள்லாம் கூட நடிப்பார். அவர் எஸ்ஏசியோட அசிஸ்டன்ட். என்ன ரோட்ல வச்சு மேக்கப் போட்டாங்கன்னா, அவருக்கு என்ன கில்ட்டி ஆயிடுச்சான்னு தெரியல. சொல்லாம கொள்ளாம வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் தெரிஞ்சு போச்சு. யூனிட்டே இவர் இல்லாம இதுவாகுது. ஒரு நாள் ஷூட்டிங் அரேஞ்ச் பண்ணி அது கேன்சல் ஆனா என்ன ஆகும் அது? இமிடியேட்டா விஜய், சி. ரங்கநாதன், அந்த படத்தோட புரொடியூசர் 3 பேரையும் கூப்பிட வச்சு, அவர் ஆஃபீஸ் கூப்பிட்டு எஸ்.ஏ. சந்திரசேகர் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு, விஜய வந்து 2 பேர்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சார். ஏன்னா, ஒரு இயக்குனருடைய வலி, ஒரு புரொடியூசருடைய வலி என்னன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீ வந்து இமிடியேட்டா மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்னார் வந்து. இதுதாங்க. அதேபோல நான் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். உன்னகிட்ட வந்து பூவேவனுக்காக ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்படுத்தின விக்ரமனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, லட்சுமி மூவி மேக்கர்ஸ். அதாவது உன்னை கூட என்னை தருவேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சூர்யா நடிச்சாரு. அதில கதை கேட்டு, அந்த கதையில வந்து விக்ரமனுக்கும் அவருக்கும் சின்ன உடன்பாடு இல்லாமல், சில காட்சியெல்லாம் ஷூட் பண்ணிட்டு, அப்புறமா அந்த படம் வந்து வெளியேறிட்டார் விஜய். சொல்லாமங்கலம் வெளியேறிட்டாரு. அந்த பட நிறுவனம் போய் புரொடியூசர் கவுன்சில்ல வந்து கம்ப்ளைண்ட் குடுத்தாங்க. புரொடியூசர் கவுன்சில்ல அப்ப எஸ்.ஏ. சந்திரசேகர் பொறுப்புல இருக்காரு. பெரும்பாலும் ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு மாஸ் ஆர்டிஸ்ட் மேல ஏதாவது ஒரு புகார் குடுக்கும்போது, நேரடியா அந்த ஆர்டிஸ்ட் வந்து அந்த கவுன்சில்ல பேச மாட்டாங்க. அவங்க மேனேஜர் அனுப்பிச்சு வைப்பாங்க. ஆனால் எஸ்.ஏ.சி என்னன்னா, கையோட தன் மகன கூட்டின்னு வந்து, அங்க உட்கார வச்சு, ஒரு புரொடியூசருடைய வேதனை என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி, அவருக்கு வந்து அங்கேயும் வந்து ஒரு அப்ளாஸ் கேட்க வச்சார். இந்த பண்பு தாங்க வந்து, நீங்க திடீர்னு ஒருத்தர் வந்து இங்க மேல வர்றதுக்கு பின்புலமா அவருடைய தந்தை தான். எல்லாருக்கும் தந்தை தான் ரோல் மாடல்.